என்ன போஸ், கல்யாணம் முடிஞ்ச நாள்லேருந்து நீ தினமும் வீட்டுக்கு லேட்டாக தான் போய்கிட்டு இருக்கான். அப்பா ரொம்ப சொல்லி புலம்புறாருப்பா. அண்ணா, அம்மா புகையிலேயே வேலை செஞ்சு ஆஸ்மா வந்து ராத்திரி பூரா மூச்சே விட முடியாமல் கஷ்டப்படுறாங்கண்ணே. அவங்க சொன்னாங்கன்ற ஒரே வார்த்தைக்காக தான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஒத்தாசையாக இருப்பான்னு பார்த்தா அவள் தானே உசிரியே வாங்கிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் இப்படி நடுசாமத்துல களவாணி பையன் மாதிரி வந்து கதவை தட்டியே உனக்கு வெக்கமா இல்ல? நீ வாரப்பெல்லாம் முழிச்சிருந்து கதவை திறக்கிறதுக்கு நான் என்ன பண்ணக்காரியா? ஊர் உலகத்துல ஆம்பளைங்க வேலைக்கு போகாம இருக்கீங்களா இல்ல வீட்டுக்கு தான் வராம இருக்கீங்களா? உன்னை போய் கட்டணும் நான் நினைச்சேன் பாரு, என்னை செருப்பாலே அடிக்கணும். ஸ்டாண்டு பக்கத்துல வீட்டை பாரு சொன்னா கேக்குறியா நீ? எங்க ஆத்தா பையனை பாத்துக்குவாங்கல்ல. எதுவா பேசுறீ? அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அடிச்சு சிலுவாய் பேத்து போடுவேன். பேப்ப படி. ஏப்பா போஸு, அப்பா இங்கே வாப்பா. என்னப்பா? உட்காரியா? ம். ஏப்பா, தினம் நடுக்குறி சாமத்தில் இந்த வண்டி அங்கேருந்து ஓட்டிகிட்டு வரது ஒன்று கஷ்டமா இல்லை? ஸ்டாண்ட்லேருந்து இங்கேயும் இங்கேருந்து அங்கேயும் 30 கிலோமீட்டர் ஆகுது. இந்த 30 கிலோமீட்டருக்கு டீசல் போடுற காசுக்கு அங்கனக்குள்ளே வீட்டை பார்த்தேன்னு வச்சுக்க, ஆந்த சொந்த நேரம் படுத்து வச்சுக்கலாம். வேலைக்கு வீட்டுக்கு கஞ்சி குடிக்கலாம்ல. உன் மாமன்ட்ட சொல்லி அங்கனுக்குள்ளே தானே ஒரு வீட்டை பார்க்க சொல்லுப்பா. எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லைப்பா. அதுக்குள்ளப்பா ஆன கஞ்சி இல்லாம ஆன தூக்கம் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் வேற தண்டியா ஆயிட்டியப்பா. அப்பன் சொல்றத கேளு. ஐயா கருப்பா, என் மருமக, என் பேரன் ஒரு உச்சம் இல்லாமல் கைகால் சுகத்தோட என் வம்ச விலங்க நீதாப்பா அருள் புரியணும். இந்தா ஊதிய வச்சு விடு. நல்லா எந்திரிப்பா. அத்தை, உங்க பேத்திக்கு ஏத்திக்கலாம்ல. பாண்டி, செல்வம் போஸ் இருந்தாலும் பொறுப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவான். அவனே அவன் பொண்டாட்டி கூட்டு போயிடுச்சு. நீங்கள் கிழவனும் கிழவி கஷ்டப்பட விட்டுறாதீங்கடா. ஏதாவது ஒன்றுனா ஃபோன் பண்ணுங்க, உடனே வந்துடுறேன் எங்கே இருந்தாலும். சரியா? சரிண்ணே. நான் கிளம்புறேன். சொல்லி அனுப்பு. ரசத்தி, நாங்க கிளம்புறோம். சரி வசந்தி பார்த்து போமா. அப்பா உடம்பு பார்த்துங்கப்பா. சூட்கேஸை நான் நான் எடுத்துக்கிறேன். பார்த்துக்கிறையா, நீ முன்னாடி பார்த்து போப்பா. இந்தாம்மா. வேணாம்ப்பா, எனக்கு எதுக்கு இம்பிட்டு காசு? செலவுக்கு வச்சுக்க, சொன்னா கேளுமா. ஆமா, இங்க இருந்து குடுக்குடுன்னு ஓடி போய் உங்க அம்மா கையில என்ன கொடுத்துட்டு வந்தீங்க? மருந்து மாத்திரை காசு கொடுத்துட்டு வந்தேன்டி. ஆமா, இப்படியே சம்பாதிக்கிறதுலாம் உங்க அப்பனுக்கும் அத்தாக்கும் கொடுத்துட்டு வந்தா நம்ம குடும்பம் எங்கிட்டு வழங்குறது? ஏய், ஏன்டி இப்படி பிரிச்சு வச்சு பேசுற? பெத்தவங்களுக்கு காசு கொடுக்குற யாரும் கணக்கு பார்ப்பாங்களா? ஏன் உங்க அம்மா அப்பா வரும்போது நாங்களாம் கவனிக்கல? வந்த இடத்துல வம்பளுக்காம வாய் முட்டு வாடி. நான் அதான் சொல்லிட்டா மட்டும்தான் உங்களுக்குலாம் பொறுக்காது. செல்வம், இந்தா அப்பா, செலவுக்கு இந்த காசு போதுமாப்பா? இது போதும்பா. சரி, உள்ளு செப்புகளை சூதானமாக வச்சுக்கப்பா. சரி, இந்தாடா. டேய், நீயும் படிச்சிருந்தேன்னா இப்போ இவன மாதிரி வேலைக்கு போகலாம்ல. நீ வருஷம் முடிச்சுன்னு பேல ஆகிட்டே இரு. என்ன எதுக்கு எப்ப பார்த்தாலும் அண்ணன் வஞ்சிக்கு இருக்க? அண்ணன் பாவம்பா. ஏப்பா செல்வம், இந்தா முறுக்கு அதிரசம் எல்லாம் வச்சிருக்கேன். தீந்து போச்சுன்னா சொல்லு, அம்மா பஸ்ஸில் கொடுத்து விடுறேன். சரியா? சரிம்மா. ஏப்பா மெட்ராஸுக்கு போறிய? இங்க உள்ளவங்க எல்லாம் மயம் எங்க வேலை பார்க்கறான்னு கேட்டா என்னப்பா சொல்ல? ஐடில வேலை பார்க்கறேன்னு சொல்லுமா. அந்த மொக்கசாமி மயன் கரேன்னு டவுசர் போட்டு பம்பு செட்ல வேலை பார்க்கறானே, அந்த வேலைக்கா மெட்ராஸ் போற? அது ஐடிஐயே. நான் வேலை பார்க்கறது ஐடி. ரூம் ஃபுல்லா ஏசி இருக்கும். தங்கி இருக்க இடத்துக்கே வந்து பஸ்ல கூட்டு போவீங்கன்னா பாத்துக்கேன். வீட்டுக்கே பஸ் வருமா? ஆமாமா, உன் மயன் ராசா மாதிரி இருப்பான். நீ எப்போ ராசாதாயா?